தேவன் நமக்கு யோவான் யோவான் 3:16 நமக்கு தெரியும். யோவான் 3:16 என்ன வார்த்தை இருக்கு? நம்ம வந்து படிக்கும்போது இங்கிலீஷ்ல வந்து God so loved the world and he gave his one and only son that whoever believes in him shall not perish but have eternal life என்றால் சோ தமிழ்ல படிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ இதுல வந்து நம்ம பார்க்கும்போது தமிழ்ல வந்து மாறி இருக்கு. சோ அப்படி எப்படின்னா தேவன் தன்னுடைய அவரு எவ்வளவு வந்து உலகத்து மேல அவர் அன்பா இருந்தார் என்பது கடைசியில வருது. ஆனா இங்க வந்து நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ்ல வந்து பார்க்கும்போது காட் தேவன் இந்த உலகத்து மேல அன்பு வைத்தார். அந்த அன்பு வைத்த காரணத்தினால இந்த அவரோட ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு தந்தார். அதே போல அந்த இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக அப்படிப்பட்ட தேவனை வாசிக்கும் போது நமக்கு வந்து என்ன லாபம்? ஆனா நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன நமக்கு ஆக போகுது? ஆனா நம்மளுடைய நிரந்தரமான ஜீவன் தேவனோட இடத்துல நம்ம வந்து நிரந்தரமா நம்ம இருக்க போறோம். இவ்வளவாய் அவர் எவ்வளவு நமக்கு அன்பு கூர்ந்தார் என்று அவரை விசுவாசிக்கும் ஒருவரும் கெட்டு போகாமல் அவரு நித்திய ஜீவன் அடியும்படிக்கு அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வசனம் இருக்கு. சோ இந்த நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவன் அறியாம இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய அன்பை நம்ம சொல்லும்படிக்கு எவ்வளவு தேவன் நம்மளை நேசித்தார் என்று நம்ம வந்து சொல்லணும்னா இதுல பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விரல வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா தேவன் எப்படிப்பட்டவர், யார் தேவன் என்று நம்ம வந்து பார்க்கும்போது தேவன் அண்ட சகலத்தையும் படைத்தவர், இந்த உலகத்தையே படைத்தவர், ஆகாசத்து வானத்தை பூமியை சகலத்தையும் அவர் வந்து படைத்த தேவன். அந்த தேவனை நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். இதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்ம வந்து பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது உலகத்தையே படைத்தவர். நம்ம வந்து சமுத்திரங்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கணக்கெடுக்க முடியாது. அதுல வந்து அதுல இருக்கின்ற தண்ணியை வந்து நம்ம அளக்க முடியாது. அந்த அளவுக்கு உலகத்தையே படைத்த தேவன், சகலத்தையும் படைத்த தேவன் இந்த மனுஷனை உண்டாக்குனார் என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம வந்து பார்க்கும்போது 1வது அதிகாரத்துல 27வது வசனம் 28வது வசனத்துல பார்க்கும்போது அவருடைய சாயலால தேவன் வந்து நம்மளை உண்டாக்குனார் என்பதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். He has created in his own image. அவருடைய சாயல்ல தேவன் நம்மளை வந்து படைத்தார். இதுதான் முதலாவது ஒரு ஆசீர்வாத தேவன் நமக்கு தந்தது. அவருடைய மூச்சை நமக்கு தந்தார். அவருடைய சாயல்ல தேவன் உருவாக்குனார். ஆதம் ஏவலை வந்து தேவன் உருவாக்குனார். சோ இப்படிப்பட்ட தேவன் அவர் உருவாக்குன தேவன் இன்று நம்ம வந்து அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்து மேல ஏன் அவர் வந்து அன்பு கூர்ந்தார் என்பது வந்து ஏன் நம்ம உலகத்து மேல அவர் அன்பு கூர்ந்தாரு என்று பார்க்கும்போது தேவன் வந்து மனுஷன் வந்து எப்போ அவங்க உருவாக்குனாங்களோ அவங்க வந்து தேவன் அறியாம அவங்க வந்து பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த பாவத்தை வந்து செய்யறாங்க. ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவங்க வந்து போறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான காரியம் அவங்க செஞ்சதுன்ட்டு. அப்போ அவங்க தவறான காரியம் செய்யும் போது, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் போது தேவனுக்கு மனுஷனுக்கு இருந்த ஒரு உறவு வந்து அங்க வடிந்து போனது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அது போன பிறகுதான் வந்து அந்த உலகத்தின் மேல அவர் அன்பு கூர்ந்தாருன்னு பார்க்கும். அந்த உலகத்துல என்ன இருக்குன்னா பாவம் தான். உலகத்துல யாரும் இருக்க, மனுஷன் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக தேவன் வந்து மனுஷனை தான் நேசித்தாரு. ஏன்னா மனுஷன் மட்டும்தான் தேவன் அவருடைய சாயல வந்து உருவாக்குனாரு. சோ அதனால என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய சாயல அவங்கள வந்து ஆக்கியிருக்கேன்னு சொல்லி அவர் நம்ம மேல வைத்த அன்பை வந்து அவர் வந்து வெளிக்காட்டினார். யார் மூலமானா நம்ம வந்து மூலப்பாவம் நமக்குள்ள இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல பிறக்கும்போது நம்ம வந்து இந்த உதாரணத்தை நிறைய பேருக்கு நமக்கு எப்பவுமே நம்ம வந்து இது சொல்றோம். எப்போ ஒரு மனுஷன் வந்து உண்மையாக வந்து சந்தோஷமா இருக்க முடியும்? அவன் வந்து உண்மையாக சந்தோஷமா இருக்க முடியும்ன்ற தேவனிடத்துல இருந்து நமக்கு வந்து 2 வாழ்க்கை இருக்கு. ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்னு வந்து ஒரு சரீர பிரகாரமான ஒரு வாழ்க்கை. நமக்கு திட்டினா மனசு மட்டும்தான் வலிக்கும், அடிச்ச மட்டும்தான் சதை வலிக்கும், ஆனா மனசு வலிக்காது. நமக்கு கில்ல நம்ம சதை விட வலிக்கும், மனசு வலிக்காது. அதே வந்து திட்டின மனசு வலிக்கும், சதை வலிக்காது. சோ 2 விதமான நமக்கு வந்து வாழ்க்கை நமக்கு இருக்கு. ஆவிக்குரியான வாழ்க்கை, ஒரு சரீர பிரகாரமான ஒரு வாழ்க்கை. சோ தேவனுக்கு நமக்கு வந்து எப்பவுமே கனெக்ட் பண்ணும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். சோ அப்படி இருக்கும்போது எப்போ அவங்க வந்து பாவத்தை செஞ்சாங்களோ, எப்போ அவங்க வந்து தேவனை விட்டு தூரம் போனாங்களோ, ஆனா ஒரு மனுஷன் வந்து உண்மையாக ஒரு சந்தோஷமா அவன் இருக்க முடியும்னா
தேவன் இடத்துல இருக்க மட்டும்தான் அவன் வந்து சந்தோஷமா இருக்க முடியும். ஒருவேளை அவன் வந்து உலக பிரகாரமா நான் ஒரு வேற நான் வந்து சில காரியங்கள் நான் செய்யறதுனால நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன். நான் சில தூங்குனா வந்து சந்தோஷமா இருப்பேன், குடிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லைன்னா நான் வந்து வேற ஏதாவது உலக பிரகாரமா நான் வேலை செஞ்சாதான் வந்து சந்தோஷமா இருப்பேன் என்றால், அந்த சந்தோஷம் வந்து நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கிடையாது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது அது. அதே போல எப்போ வந்து அவன் சந்தோஷமா இருப்பான்? தேவன் இடத்துல இருந்தா மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மீன் வந்து எப்போ எங்க அது சந்தோஷமா இருக்கும்னா, அந்த தண்ணிக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது வந்து சந்தோஷமா இருக்க முடியும். ஒருவேளை அது தண்ணியில இருந்து வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு இம்பாசிபிள் டு லீவ். அது வந்து இருக்கவே முடியாது, வாழவே முடியாது. அதே போல ஒரு செடி ஆகட்டும், ஒரு மரம் ஆகட்டும், மரம் வந்து பூமிக்குள்ள இருந்தா மட்டும்தான், அது மண்ணுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது வந்து வளர முடியும். அதை விட்டு நீங்க எங்க வேணாலும் வைத்தாலும் கூட அதை வந்து வளரவே முடியாது. இதுல ஹைலி இம்பாசிபிள். சோ இப்படி அப்படி அது உதாரணம் எதுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் நான் சேம் அதே போல ஆஸ் யூசுவல் இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் வந்து தேவன் இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க. எப்ப அவங்க வந்து தேவனை விட்டு அவங்க வந்து பிரிந்து போனாங்களோ, தேவன் அறியாமல் அவங்க போனாங்களோ, தேவன் இடத்துல இருந்து அவங்களுக்கு அந்த பிரிவினை ஏற்பட்டதோ, அப்போ அன்னைக்குல இருந்து அவங்க வந்து 6 பிரச்சனைகளை வந்து வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல. சோ ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்துக்கு பிறக்கும்போது அவன் வந்து பிசாசுடைய பிள்ளையா இருக்கிறான் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல அவன் வந்து தேவனை தேடணுன்ற ஒரு வாஞ்சை இருக்கு, தேவனுக்கிட்ட போகணுன்ற ஒரு வாஞ்சை இருக்கு. ஆனா உண்மையான இந்த உலகத்தையே படித்த தேவன், எங்களை நேசித்த தேவன், எங்களை படித்த தேவன் தெரியாம அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜஸ்ட் ஒரு அறியாம அவங்க வந்து ஒரு விக்கிரகங்களுக்கு வந்து அவங்க வந்து பூஜை பண்றவங்களா இருக்கிறாங்க, அதை ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம். அது வந்து வாஞ்சை, எப்படியாவது நான் தேவனை சந்திக்க வேண்டும் என்று. அது அவங்களுடைய தவறு கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிறவங்களோட தவறு கிடையாது. சோ அந்த வாஞ்சனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த அந்த ஒரு அந்த வாஞ்சையோடு அவங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க. சோ மூணாவதாக நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஆஹ் மன ரீதியாக அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. மன ரீதியாக வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கிறோம். சோ சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து மன ரீதியாக பிரச்சனைனா, எது தேவன் இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து தூரம் கொண்டு போகுது அந்த காரியங்களை தான் அவங்க வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த உலக பிரகாரமான பாவங்களுக்கு தான் அவங்க வந்து அவங்க பாவங்களுக்குள்ளதான் அவங்க வந்து விழுந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிகரெட் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு இதாகட்டும், அது வந்து நமக்கு வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்துன்னு தெரியும், தெரிஞ்சு கூட அதை வந்து அவங்க வந்து செய்யறாங்க. அது அவங்களுடைய பிரச்சனையா, மனநிலை பிரச்சனை இருக்கிறதுனாலதான். அதுல அதுல வந்து ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரியும், ஆனாலும் கூட அதை வந்து அவங்க செய்யறாங்க. ஒரு ஸ்பீடே ஆகட்டும், ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு கூட சில நேரங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு வரும். இந்த உலகத்தை நம்ம வாழும்போது அந்த அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அந்த வந்தார். நம்ம அதே போல பார்க்கும்போது அவங்க இறந்து போகும்போது, இந்த உலகத்தை விட்டு போகும்போது, அவங்க வந்து பாவத்தின் சம்பளம் மரணம்ட்டு வசனம் சொல்லுது. சோ பாவத்தின் சம்பளம் மரணம் போது அவங்க வந்து தேவனை அறியாமல் இருக்கும்போது, தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது, அவங்களுடைய நிலைமை வந்து அவங்க வந்து நரகத்துக்கு போகின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறாங்க, நரகத்துக்கு போகின்ற ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட நிலைமை அவங்க இறந்த பிறகு கூட அவங்களுடைய பாவம், அவங்களுடைய சாபம் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து 3 4 தலைமுறையாக போக போகிறது என்பது நம்ம வந்து வசனத்தை பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக தான், பிசாசுகள் பிடியிலிருந்து அவங்க வந்து வெளியே வர்றதுக்காக அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு மன ரீதியாக பிரச்சனை, சரீர பிரகாரமான ஒரு பிரச்சனையில இருக்கிறதுனால நரகத்துக்கு போகின்ற ஒரு ஒரு வழியில இருக்கிற அந்த அந்த ஒரு மார்க்கத்துல அவங்க இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு வழியில அவங்க இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக தான், அந்த நரகத்தில இருந்து விடுவிக்கிறதுக்காக தான் தெய்வன் நம்ம மேல அன்பை வைத்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அண்ட சகல இந்த உலக பாவமே அவர் மேல ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லாத்துமே அவர் வந்து அவரு மேல ஏற்றுக்கொண்டார். நம்ம இப்ப கூட நம்ம வந்து பார்க்கிறோம், அநேக பேர் அவங்களுடைய சரீரங்களை வந்து அவங்கள வந்து அடிச்சுக்கிறாங்க, அவங்கள வந்து காயம் ஏற்படுத்திக் கொள்றாங்க. ஏன்? அவங்களுடைய பாவத்துக்கு ஏதாவது ஒரு பாவத்திலிருந்து அவங்க வந்து வெளியே வரணும், என்னுடைய சாபத்திலிருந்தோ வெளியே வரணும், நான் செஞ்ச பாவத்துக்கு நானே வந்து பலியாகிறேன்னு சொல்லி அவங்களுடைய சரீரங்களை வந்து அவங்களே வந்து காயப்படுத்துகின்ற ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, ஏசப்பா வந்து தேவன் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் என் மேல ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உன்னுடைய சாபங்கள் எல்லாம் உனக்காக நான் அடிக்கப்பட்டேன் என்று அவர் நம்மள நேசித்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தாரு. உண்மையான ஒரு ராஜாவாக, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு உண்மையான ஒரு ராஜாவாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தாரு. அதே போல தேவனிடத்துக்கு நம்ம கொண்டு போகின்ற ஒரு ஒரு மார்க்கதரிசியாக அவர் வந்து உண்மையாக ஆசிரியராக அவர் வந்து வந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக அவர் வந்து வந்தாரு. அந்த தீர்க்கதரிசினா இயேசு கிறிஸ்து நமக்கு உண்மையான தீர்க்கதரிசியாக வந்து அவரு தேவனுக்கு மனுஷனுக்கு வடிந்து போகின்ற ஒரு ஒரு ஒளியை ஏற்படுத்துறதுக்காக அவர் வந்து உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம்.
இந்த 3 விஷயம், கிறிஸ்து என்றாலே ஒரு 3 விஷயத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உண்மையான ராஜா, உண்மையான ஆசாரியராக, உண்மையான தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார் என்று. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுல நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க வந்து தேவனை சந்திக்கும்படிக்கு அங்க ராஜாவங்கள் மூலமா அவங்க சந்தித்து கொண்டிருந்தாங்க. தேவன் ஜனங்களோட பேசி கொண்டிருந்தாரு. அதே போல ஆசிரியர்கள் மூலமாக அவர் வந்து பேசி கொண்டிருந்தாரு. அதே போல தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் நம்ம கிட்ட வந்து பேசி கொண்டிருந்தாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது கல்வாரி சிலுவையில் அடைக்கப்படும் போது அவர் வசனம் அவர் வார்த்தை செய்ய இட் இஸ் பினிஷ் என்ற எல்லாம் முடிந்ததுன்றது. அந்த எல்லாம் முடிந்ததுக்கு அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கு மனுஷனுக்கு இருக்கின்ற அந்த வடிந்து போன அந்த உருவை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். அந்த ரட்சிப்பின் பாதையை நான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். இதுதான் எல்லாம் முடிந்தது. அவர் வந்த காரியம் வந்தது தேவனுக்கு மனுஷனுக்கு வடிந்து போகின்ற அந்த அந்த பிரச்சனையில இருந்து வடிந்து போயிருக்கின்ற அந்த உருவை வந்து ஒன்னாக்கிறதுக்காக தான் அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அந்த 4வது விரல நம்ம வந்து பார்க்கும்போது அதுல வந்து என்ன ஒரு அர்த்தம் என்றால், யாரெல்லாம் அவரை வந்து விசுவாசிக்கிறாங்களோ. வசனம் சொல்லுது ரோமன் 10 நமக்கு வந்து பார்க்கும்போது 10:9-10 நம்ம வந்து பார்க்கும்போது யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய நாவுனால இயேசுவை கிறிஸ்து என்று, இயேசுவை தேவன் என்று, இயேசுவை ஆண்டவர் என்று, அவர் மரணத்திலிருந்து 3வது நாள் உயிரை எழுந்தார், தேவன் அவரை வந்து எழுப்பினார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுது. அதே போல யோவான் 1:12 நம்ம வந்து பார்க்கும்போது என்ன வசனம் சொல்லுது, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை தேவன் தந்தார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இது வந்து இந்த 3வது விரல 4வது விரல நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் வரல வந்து தேவன் இந்த உலகத்தை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். 2வது வந்து இந்த உலகத்துல வந்து எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இந்த பிரச்சனைகள் இருந்து என்ன தீர்வு என்று 3வது விரல நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக, பிரச்சனை மீட்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல 4வது விரல நம்ம வந்து பார்க்க அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகத்தையே படைத்த தேவனை, இந்த சகலத்தையும் படைத்த தேவன், நம்மளுடைய பாவங்களெல்லாம் அவர் மேல சிலுவை மேல சுமந்து கொண்ட தேவனை, அவருடைய வசனம் சொல்லுது அவர் சிலுவை என்றில் அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார் என்பது வசனம் சொல்லுது. அவர் எவ்வளவு நம்மளை நேசித்தார் என்பதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை வந்து நம்ம தியானிக்கணும். சோ அப்படிப்பட்ட தேவன் நம்மளை வந்து பிசாசின் பிடியிலிருந்து, நரகத்தின் பிடியிலிருந்து நம்மள வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று நம்ம வந்து பார்த்தோம். அப்படிப்பட்ட தேவனை, அவரே தேவன் என்று நம்ம விசுவாசிக்கும் போது 4வது விரல விசுவாசம், நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது. சோ அநேக பேர் நம்ம வந்து பார்க்கும்போது, நான் 10 வருஷமா சபைக்கு போறேன், 20 வருஷமா சபைக்கு போறேன், நம்ம குழந்தையில இருந்து நான் வந்து சபைக்கு போறேன்னு சொல்லும்போது சத்தமா அவங்க கிட்ட கேட்டா, இயேசு நீ விசுவாசிக்கிறியா, உண்மையா நீ விசுவாசிக்கிறியானா, இல்ல நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியானா, அவங்க வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் முழிச்சு பார்த்திருப்பாங்க. ஆனா நம்மளுடைய விசுவாசம் வந்து உறுதியான ஒரு விசுவாசமா நம்ம இருக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியானா, ஆமா இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன். வசனம் சொல்லுது யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் வந்து அவரை வந்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் என்று, அவர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று அது உறுதியோட, அந்த உறுதியாக அந்த விசுவாசத்துல இருக்க வேண்டும் என்று நான் இந்த விசுவாசத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் விசுவாசம். இயேசுவே கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்தாரு, எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரு, அவரு 3வது நாள் அவர் எனக்காக உயிரோட இருந்தாரு, அதே போல மறுபடியும் அவர் எனக்காக வரப்போறாரு என்று இந்த 4 விசுவாசத்தை இந்த 4 விதமான விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதே போல இந்த இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிற ஜனங்களுக்கு யார் வேணாலும் விசுவாசிக்கலாம். அவர் ஏழைங்க ஆகட்டும், இல்ல அவங்க வந்து பெரியவங்க ஆகட்டும், பணக்காரங்களா ஆகட்டும், சின்னவங்களா ஆகட்டும், இல்ல அவங்க வெள்ளையா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், அவங்க குள்ளமா இருக்கட்டும், உயரமா இருக்கட்டும், அது எல்லாமே கிடையாது. யார் வேணாலும் விசுவாசிக்கலாம். இயேசுவே தேவன் என்று, இயேசுவே ரட்சகர் என்று அவங்க விசுவாசிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு எந்த மனிதர் வேணாலும் விசுவாசிக்கலாம். இவங்கதான் விசுவாசிக்கணும், இவங்க நம்பணும், இவங்க நம்பக்கூடாது, அப்படிப்பட்டது கிடையாது. யார் வேணாலும் விசுவாசிக்கலாம். இந்த உலகத்துல தேவனால அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட நாம எல்லாரும் விசுவாசிக்கணும். சோ இப்படிப்பட்ட தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது அவரு நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தரணும்னா, 5வது வந்து அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகின்ற தேவனா இருக்கிறார். இதுதான் இந்த 5 விரல சுவிசேஷம் வந்து பைபிள்ல நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது தேவனுடைய நோக்கத்தை நம்ம வந்து இந்த யோவான் 3:14 நம்ம வந்து பார்க்கலாம். தேவனுடைய நோக்கம் வந்து மனுஷனை அவர் வந்து படித்தாரு, அவன் வந்து பிசாசினால வஞ்சிக்கப்பட்டா, பாவத்துல விழுந்துட்டான், மறுபடியும் அந்த பாவத்திலிருந்து அவனை வந்து மீட்டு
அவனுடைய விசுவாசத்தினால திரும்பி தேவன் இடத்துல கொண்டு சேர்க்கிறதுக்காகவே வந்தார் என்பதை ரொம்ப சுலபமா நம்ம படிச்சுக்கலாம். சோ அந்த 5வது விரலுடைய ஆஹ் விஷயம் என்னவென்றால், நம்ம யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவனை தருகின்ற தேவனாய் இருக்கிறார். நித்திய ஜீவனை தருகின்ற தேவனா இருக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது இந்த உலகத்துல தேவன் எல்லாத்தையும் நமக்கு சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஆனா யாருக்குமே ஒரே ஒரு சீக்ரெட் தான் தேவன் வைத்திருக்கிறாரு. அது என்ன சீக்ரெட்னா நம்மளுடைய மரணம் தான். யாருக்கு எங்க இருக்குன்னு தெரியல. யாராவது ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? நான் இந்த நேரத்துலதான் அவங்க சாவாங்க, இந்த நேரத்துலதான் அவங்க பொழைப்பாங்க, இந்த நேரத்துலதான் நான் சாவேன், இந்த நேரத்துலன்ட்டு தான் இப்படி இருப்பாங்கன்ட்டு யாராவது இந்த உலகத்துல ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? இட்ஸ் இம்பாசிபிள். சோ இப்படிப்பட்ட சீக்ரெட்டை வைத்திருக்காரு. ஆனா தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. அவங்க எப்போ இறந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த உலகத்தை விட்டு போகும்போது, இந்த எல்லாத்தையும் நம்ம விட்டு போகும்போது தேவன் கூட நம்ம இருக்க போறோம். தேவன் இடத்துல நம்ம இருக்க போறோம். அண்ட சகலத்தை படித்த தேவன் இடத்துல நம்ம சதா காலம் நம்ம இருக்க போறோம். அங்க துக்கம் என்பது இல்ல, அங்க அழுவுன்றது இல்ல, பசி என்றது இல்ல. தேவன் இடத்துல நம்ம நிரந்தரமாக தேவன் இடத்துல நம்ம இருக்க போறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா அநேக பேர் சொல்றாங்க, நீ சபைக்கு போறதுனால உனக்கு என்ன லாபம்? நீ சர்ச்சுக்கு போறதுனால உனக்கு என்ன லாபம் என்றால், நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் இடத்துல தேவனுக்கு கூட நான் நிரந்தரமா நான் இருக்க போறேன். இதுதான் என்னுடைய லாபம். இதுக்காக தான் நான் சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன். இந்த எனக்கு சரீர பிரகாரமா எனக்கு ஒளியல்ல போயிடுது, எனக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துடுது, எனக்கு சமாதானம் கிடைச்சது. இந்த உலக பிரகாரமா இருக்கின்ற சமாதானம் நமக்கு தேவையில்லை. இந்த உலக பிரகாரமா இருக்கின்ற பணத்துக்காக நம்ம போகணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒண்ணு நிச்சயம் என்னவென்றால், பரலோக ராஜ்யம் நமக்கு நிச்சயம். தேவனிடத்துல நிரந்தரமான நம்ம வாழ்கின்ற அந்த நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு நிச்சயம். நித்திய ஜீவனை தருகின்ற தேவனா இருக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். சோ இதுதான் தேவன் இந்த உலகத்து மேல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புனால அவர் ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு தந்தார். அவரே விசுவாசிக்கிறவங்க ஒருத்தர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடியும்படிக்கு தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று இந்த வசனம் சொல்லுது. இதுல பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சிம்பிளா நம்ம தேவன் அறியாம இருக்கிறவங்களுக்கு தேவன் பத்தி நம்ம சொல்ல ரொம்ப எளிமையான ஒரு முறையில நம்ம சொல்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் நாங்க சோ ஒவ்வொருத்தரும் நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறவங்க. சோ அதனால நம்ம ஒரே குடும்பமா இருக்கிறதுனால நாம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை, நாம பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவை, நாம பெற்றுக்கொண்ட அந்த நித்திய ஜீவனை மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்னுடைய கடமை. அது என் மேல திணிக்கப்பட்டு இருக்கிறது. அது நான் செய்யணும். இதுதான் தேவன் விரும்புறாரு. நீ எவ்வளவு நீ பணக்காரனா நீ இருக்கிற, நீ எவ்வளவு நீ சபையில நீ வளர்ந்துட்டு இருக்கிற, நீ நல்லா இருக்கிற, நீ நல்லா பைபிள் வாசிக்கிற, நீ நல்லா ஜெபம் பண்ற, எல்லாமே ஓகே. ஆனா தேவன் நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மத்தவங்களுக்கு நீ சொல்லிட்டு இருக்கிறியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நான் சபைக்கு போற காலைல 5 மணிக்கு நான் எழுந்து ஜெபிக்கிற சந்தோஷம். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார். அதே போல உனக்கு விசுவாச பாரம் உனக்கு இருக்கா? நீ மத்தவங்களுக்கு விசுவாச சுவிசேஷத்தை நீ அறிவிக்கணும்னு உன்னுடைய வாழ்க்கையில அந்த வாஞ்சை இருக்கா? அந்த வாஞ்சை நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நீ மத்தவங்க நரகத்துக்கு போய்கின்ற ஒரு பாதையில இருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது நம்ம தேவன்கிட்ட கொண்டு வரணும், தேவன் இடத்துல கொண்டு சேர்க்கணும். இதை இப்படி நம்ம எப்போ நம்ம இந்த முயற்சி நம்ம எடுக்க போறோம்? சோ இதுதான் நமக்கு இந்த 5 விரல சுவிசேஷத்தை நம்ம தெரிந்து கொண்டு நம்ம மத்தவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வேலை நம்ம தேவனுடைய அன்பை நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். ரட்சிப்பின் பாதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். தேவன் அறியாம இருக்கின்ற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று, அவர் என்ன செய்தார் இந்த உலகத்துக்காக அவர் என்ன செய்தார் என்று நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல வேண்டும் என்று இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். அதே போல இங்க இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.